அடைய காரணமாக இருக்கின்றன என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுழைந்தார்கள். ஒருமுறை எங்களுடைய பிரசங்கம் நிகழ்த்தினார்கள். முதலில் அல்லாஹ் தஆலாவை புகழ்ந்து துதித்த பின்னால் சொன்னார்கள், நிச்சயமாக தான் அழிந்து போவதை உலகம் அறிவித்து விட்டது. நிச்சயமாக தான் அழிந்து போவதை உலகம் அறிவித்து விட்டது. புறமுதுகை காட்டிய வண்ணம் விரைந்து செல்கிறது. எவ்வாறு பாத்திரத்தில் சிறிதளவு பானம் நீதவிருக்கும் போது மனிதன் அதை உறிஞ்சுகின்றானோ அதுபோன்று உலகில் சிறிதளவு நீதமாக உள்ளது. நீங்கள் உலகை விட்டுவிட்டு எந்த வீட்டின் பக்கம் செல்ல உள்ளீர்களோ அது என்றும் முடிவுறாதது. எனவே உங்களிடம் மிக மேலானவற்றை நல்ல அமல்களை எடுத்துக்கொண்டு அவ்வீட்டிற்கு செல்லுங்கள். நரகத்தின் ஓரத்திலிருந்து ஒரு கல்லை வீசி இருந்தால் அது 70 ஆண்டுகளாக நரகில் விழுந்து கொண்டிருந்தாலும் அதன் அடித்தளத்தை அக்கல் அடைய முடியாது. அல்லாஹ் மீது இவ்வளவு விசாலமான இந்த நரகமும் ஒரு நாள் மனிதர்களால் நிரம்பிவிடும் என்பதாக நமக்கு கூறப்பட்டுள்ளது. உங்களுக்கு இந்த விஷயம் ஆச்சரியத்தை தருகிறதா? மேலும் சொர்க்க வாசலில் இரு ஓரங்களிலேயே உள்ள தூரம் 40 வருட தொலைதூரமாகும் என்றும் ஒரு நாள் சுவனவாசிகளின் நெருக்கடியால் இத்தனை விசாலமான வாசலும் கவனம் மூலம் அனுபவம் பெறுவீர்கள் என்பதாக கீழே இறங்கு. ஏய் நோ, அங்க தாவக்கூடாது. பிரசங்கம் நிகழ்த்தினார்கள். கீழே வா, அல்லாஹ் தஆலாவை புகழ்ந்து கீழே வாடிட்டாங்க. சொன்னார்கள், நிச்சயமாக தான் அழிந்து போவதை உலகம் அறிவித்து விட்டது. புறமுதுகை காட்டிய வண்ணம் விரைந்து செல்கிறது. எவ்வாறு பாத்திரத்தில் சிறிதளவு பானம் மீதம் இருக்கும் போது மனிதன் அதை உறிஞ்சிருந்தானோ அதுபோன்று உள்ளது. நீங்கள் உலகை விட்டுவிட்டு எந்த வீட்டின் பக்கம் செல்ல உள்ளீர்களோ அது. எனவே உங்களிடம் உள்ளவற்றில் மிக மேலானவற்றை அமல்களை எடுத்துக்கொண்டு அவ்வீட்டிற்கு செல்லுங்கள். நரகத்தின் ஓரத்திலிருந்து ஒரு கல்லை வீசி இருந்தால் அது 70 ஆண்டுகளாக நரகில் விழுந்து கொண்டிருந்தாலும் அதன் அடித்தளத்தை அக்கள் அடைய முடியாது. அல்லாஹ் மீது ஆணையாக இவ்வளவு விசாலமான இந்த நரகமும் ஒரு நாள் மனிதர்களால் நிரம்பிவிடும் என்பதாக நமக்கு கூறப்பட்டுள்ளது. உங்களுக்கு இந்த விஷயம் ஆச்சரியத்தை தெரிகிறதா? மேலும் சொர்க்கத்தில் 2 ஓரங்களிலேயே உள்ள தூரம் 40 வருட தொலைதூரமாகும் என்பதாகவும் ஒரு நாள் சோழவாசிகளின் நெருக்கடியால் இத்தனை விசாலமான வாசலும் நிரம்பிவிடும் என்பதாகவும் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் 7 நபர்களாக இருந்த காலத்தையும் நான் கண்டுள்ளேன். நானும் அவர்கள் ஒருவர். நாங்கள் சாப்பிடுவதற்கு இலைகள் தான் கிடைத்தன. தொடர்ந்து இலைகளை சாப்பிட்டு வந்ததால் எங்கள் தாடைகள் எல்லாம் காயமாக ஆகிவிட்டன. எனக்கு ஒரு போர்வை கிடைத்தது. அதை